வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். இந்தியன் நேவி மெடிக்கல் அசிஸ்டன்ட் அண்ட் அக்னிவீர் ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 2025ஓட பேட்ச் 2க்கான ஃபைனல் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இன்னும் மற்ற பேட்சுக்கெலாம் வந்து ரிசல்ட் இனிமேல் தான் வரும். ஓகே, அதுக்கான ப்ராசஸ் வந்து இனிமேல் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த பேட்சுக்கான ஃபைனல் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து ஃபைனல் கட் ஆஃப் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்தது ரிசல்ட் எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செலெக்ஷன் ஆன எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து செலெக்ஷன் ஆகிருப்பீங்க. ஆல்ரெடி ஒரு சிலர் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் நம்ம ஸ்டூடெண்ட் நம்மளோட கோர்ஸில் படிச்சிருந்தீங்க, இல்லைனா நம்மளோட யூடியூப் வீடியோஸால் நீங்கள் வந்து பாஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சந்துரு மேத்ஸ் ஆப்பில் சேட்டில் மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் பாஸ் ஆன அந்த இன்ஃபர்மேஷனை வந்து சந்துரு மேத்ஸ் ஆப்பில் சேட்டில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபோட்டோவும் சேர்த்து அனுப்புங்க. ஓகே, உங்களோட ஃபுல் நேம், ஃபோட்டோ, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த போஸ்ட்டில் செலெக்ஷன் ஆகிருக்கீங்க, மெடிக்கல் அசிஸ்டண்ட்டா இல்லைனா எஸ்எஸ்ஆர் அக்னிவீரா இல்லைனா எம்ஆரில் செலெக்ஷன் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து சேர்த்து வந்து அனுப்புங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரிசல்ட் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். ஸோ லாகின் பண்ண உடனே கிளிக் ஹியர் டு சி எக்ஸாம் ரிசல்ட் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் உங்களோட ரிசல்ட் வந்து நீங்கள் குவாலிஃபைடா நாட் குவாலிஃபைடா அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கும். இது வந்து ஒரு ஃபீமேல் கேண்டிடேட்டோடது. ஓகே, ஸோ ஃபீமேலுக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆருக்கான கட் ஆஃப் வந்து 52 வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க 37 மார்க் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இது வந்து மேலுக்கான கட் ஆஃப். ஸோ மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 34 மார்க் வந்து கட் ஆஃபாக வந்து வச்சுருக்காங்க மேலுக்கு. ஓகே, ஸோ இவர் வந்து எக்ஸாக்டாக 34 மார்க் எடுத்திருக்காரு. இவர் வந்து குவாலிஃபை ஆகிட்டார். ஓகே, ஸோ இவருக்கான அந்த கால் லெட்டர் வந்து இங்கே வந்திருக்கும். யாரெல்லாம் குவாலிஃபை ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கான கால் லெட்டர் இங்கே வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஜாயினிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கே வந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த கால் லெட்டரில் எந்த டேட்டில் உங்களை வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த டேட்டில் வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ஜாயினிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து என்னென்னலாம் கொண்டு வரணும் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே வந்து நீங்கள் கொண்டு போகணும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக எம்ஆர்க்கான கட் ஆஃப் எவ்வளோன்ட்டு தெரில. ஸோ எம்ஆரில் யாரும் பாஸ் ஆயிருந்தீங்கன்னா, எம்ஆர்க்காக யாரும் அப்பியர் ஆயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கட் ஆஃப் எவ்வளோ அப்படிங்கிறது நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அடுத்து மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கான கட் ஆஃப் வந்து 40. ஓகே, இதுவும் நம்மளோட ஸ்டூடெண்ட் தான், ஒருத்தர் தான். ஸோ இவர் வந்து 44 மார்க்ஸ் எடுத்திருக்காரு. இவருமே வந்து குவாலிஃபை ஆகிருக்காரு. ஓகே, ஸோ தமிழ்நாடுக்கு வந்து எஸ்எஸ்ஆரில் மெடிக்கல் அசிஸ்டன்ட், அதே எஸ்எஸ்ஆர் அக்னிவீரில் வந்து மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே வந்து எவ்வளோ கட் ஆஃப் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். பட் எம்ஆர்க்கான கட் ஆஃப் வந்து தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, அடுத்ததாக இப்போ நீங்கள் ஜாயினிங் இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜாயினிங் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கே தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த 2 வீடியோவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இந்த லிங்க். ஓகே, பட் இது முன்னால் போட்ட வீடியோ தான். மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். நீங்கள் இந்த 2 வீடியோ பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஜாயினிங் இன்ஸ்ட்ரக்ஷனையும் அந்த கூகுள் ஃபார்மையும் தெளிவாக ஒரு வாட்டி ரீட் பண்ணி பாருங்கள். ஒரு சிலது வேணால் சேஞ்சஸ் இருக்கலாம். அது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள். இல்லை தெரியலை, இன்னும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சந்துரு மேத்ஸ் ஆப்பில் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் செலெக்ஷன் ஆன எல்லாருக்குமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். மறக்காமல் நம்மளோட சந்துரு மேத்ஸ் ஆப்பில் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.